அவன் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது அவனோடு சேர்த்து 15 பேர் லிப்டுக்காக காத்து நின்றார்கள். காலையில் இருந்தே ஒரே புழக்கம். அநேகமாக மழை வரலாம் என்றார் ஒருவர் ஆரூடமாக. எப்போது வேண்டுமானாலும் மின்சாரம் நிற்கலாம் என்றார் மற்றொருவர். சரி, படிக்கட்டு வழியாகவே இறங்கலாம் என்ற முடிவுக்கு வந்து அவன் மெதுவாக இறங்கத் தொடங்கினான். படிக்கட்டு அதிகம் பயன்படுத்தப்படாததால் ஆங்காங்கு எச்சி துப்பல்களும் வக்கிறு கிறுக்கல்களும் நிரம்பி வழிந்தன. ஏன் இப்படி இருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டே படி இறங்கினான். சுவற்று கிறுக்கலில் இருந்த அந்த படம் அவனை ஈர்த்தது. மல்லிகா என்று எழுதி இதயத்தை அம்பு துளைப்பதாக அந்த படம் இருந்தது. அந்த பெயர் பார்த்ததுமே அவனுள் மின்சாரம் பாய்ந்தது போல உணர்ந்தான். பெரும் மூச்சாக வெளிப்பட்டது அவன் சிந்தனை. சார், கரண்டு போச்சு, நல்ல வேலை படியில் வந்து என்று சொன்னபடி தாண்டி சென்றான் இளைஞன் ஒருவன். இவன் படி இறங்கி வாசல் வந்தபோது பலர் மேலே செல்லாமல் நின்று இருந்தனர். வெளியே மழை ஹோவென கொட்டி கொண்டிருந்தது. எப்படியும் போக முடியாது என்று தோன்றியது. அப்போது படபடவென்று மின்னலோடு இடி இடித்தது. அவளும் இப்படி ஒரு மின்னலாக தான் வாழ்க்கையில் நுழைந்தாள். இந்த அலுவலகத்தில் இவன் சேர்ந்தது புதிது. இந்த இடத்தில்தான் அவளை சந்தித்தான். அவளும் இதே கட்டிடத்தில் தான் வேலை பார்ப்பதாக சொன்னாள். அன்று பணி அதிகமானதால் இவன் லேட். அவள் தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் தான் அழைத்தாள். சார், நீங்கள் எது வரைக்கும் போகிறீங்க என்றாள். இவன் சொன்னான், சார், நானும் அந்த ஏரியா தான் சார். மழை வேற வரும் போல இருக்கு. ஆட்டோலாம் போகலாம் சார் என்றாள். இவன் சட்டை பையை தடவ அவள், சார், காசு நானே தரேன் என்றாள். இவன் யோசிக்க, சார், தனியாக போக பயமாக இருக்கு, நீங்கள் வந்தால் பயம் இல்லாமல் போகலாம் என்றாள். இவன், நான் பாதி கொடுத்துருவேன், ஆனால் நாளைக்கு நான் தர முடியும் என்றான். போகும்போது மழை கொட்ட தொடங்கியது. சாலையில் சரியாக தெரியவில்லை. ஒரு இடத்தில் வந்ததும் ஆட்டோவை நிறுத்தி இறங்கி கொண்டாள். ஆட்டோக்காரரிடம் பணம் கொடுத்து விட்டு, சாரை அவங்க வீட்டில் இறக்கி விட்டுடுங்க சார், தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு தலையை பொருத்தி கொண்டு சந்துக்குள் ஓடினாள். அவள் இறங்கிய பின்னும் அவள் வாசம் இவனோடு பயணித்தது. மறுநாள் மாலை பனி முடிந்து வெளியே வந்தபோது அவள் நின்றிருந்தாள். இவன் நின்றாங்க பாதி பணம் என்று கொடுத்தபோது மறுத்தாள். அப்போது அவள், வேணும்னா காஃபி குடிக்கலாம், நீங்கள் பணம் கொடுங்க என்றாள். அருகில் இருந்த ஹோட்டலுக்கு போகும்போது அவளுடன் சேர்ந்து நடப்பது பெருமையாக இருந்தது. எல்லோரும் இவர்களே பார்ப்பதாக தோன்றியது. காஃபி குடிக்கும்போது இவன் கையில் இருந்த வைரமுத்து கவிதை புத்தகம் பார்த்து, உங்களுக்கு கவிதை பிடிக்குமா என்றாள். ஓ, நான் கவிதை வெறியன் என்றான். நானும் தான் என்றாள். அதன் பின் சந்திப்புகள் வளர்ந்தன. ஹோட்டல் பில்லில் ஓனர் மாடி கட்டினான். இவன் கனவில் அவளுடனே வாழத் தொடங்கினான். கவிதை பரிமாற்றம், கவிதை திரைப்படம், நல்ல சொற்பொழிவு, புத்தக கண்காட்சி, இலக்கிய கூட்டம், நூல் வெளியீடு என்று சந்திப்புகள் விரிந்தன. அப்போது திடீரென்று இடி இடித்த சத்தத்தில் இவன் நிலைக்கு வந்தான். அவளின் திருமண செய்தி இடியாக தான் கேட்டது. அம்மா தற்கொலை செய்வதாக சொல்லும்போது என்னால் ஒன்று பேச முடியவில்லை என்று சாதாரணமாக சொல்லி இவனை ரணமாக்கினாள். இவன் அதிர்ந்து போனான். அவளின் திருமணத்துக்கு தாடியுடன் போனான். கிஃப்ட் கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டான். எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்வர் என்று கணவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் சிரித்த முகத்துடன். அந்த முகபாவனை சகிக்கவில்லை இவனுக்கு. தாடி வைத்து பல நாள் அலைந்தான். அம்மா தான் தேடி பிடித்து இவன் மனைவியை திருமணம் செய்து வைத்தாள். அதன் பின் வாழ்க்கை ஓடுகிறது. மழை நின்று விட்டது. வரும்போது இருமல் மருந்து மனைவி வாங்கி வர சொன்னது நினைவுக்கு வர நடக்க தொடங்கினான் மெடிக்கலை நோக்கி. மேகங்கள் வடிவம் மாறி வானத்தில் ஓடத் தொடங்கின. இவனும் தான். நன்றி.